Namo Himalaya. ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரே ரிலேஷன்ஷிப்லேயே இவ்வளோ நாள் வாழ முடியுது, ஆனால் சந்தோஷமாக வாழ முடியுது அப்படின்னா ஒரே ஆளை திருப்பி திருப்பி புதுசு புதுசாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா? ஏன் ஒரு சில பேருக்கு இந்த ஆள் மாத்திர தன்மை போகுது, இல்லை அஃபேர் போகுது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மைண்டு ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் லோட் பண்ணி விடுது அப்படின்னா they lost the interest. அது எங்கேயோ ஒரு இடத்துல பூர்த்தி ஆகலை, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் ஆகலை அப்படின்ற ஒரு பாலில் தான் அந்த மாதிரி ஹிட் ஆகி வேறு எங்கேயோ கிரவுண்டுக்கு போகிறதே. அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு வேறு அஃபேரெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு என்னோட ஒய்ஃபையோ இல்லை என்னோட ஹஸ்பண்டோ இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ என்னோட பாய் ஃப்ரெண்டோ எப்படி நான் ஒரே மாதிரியே நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஒருத்தவங்க திருப்பி திருப்பி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதை தவிர இங்கே வேறு எந்த ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஃபீட் பண்ண முடியாது. இப்போ இவங்க போர் அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் யார் ஃபீட் பண்ணது? யார் சொன்னது? யார் ஃபீல் பண்ணது? இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, ஓகே இவன் பேசினவன் ரைட். ஸோ அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஃபீல், அப்புறம் ஆக்ஷனில் இவ தானே, இவன் தானே, இவன் தான், இந்த மாதிரி சலிப்பெல்லாம் எப்படி வருது? ஸோ அந்த எண்ணம் தான் ப்ராப்ளம். நீங்கள் அந்த எண்ணத்தை, அந்த தாட்ஸை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறது, அஃபேர் போடுறது எல்லாம் இந்த கும்பலெல்லாம் இதோட அடிப்படை ரீசன் இதுவாக தான் இருக்கும். இதில் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாள் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே தெரியும். ஏன்னா அது எப்படின்னா ஒரு பொருள் நம்ம அடையிற வரைக்கும் தான் அந்த பாயிண்ட், அந்த ரீச், அந்த அந்த சஸ்பீஷியஸ் அப்படியே ஒரு மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. ஏன் இல்லை? ஆனால் ஒரு சில கப்பல் பாருங்க, அவங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே நல்லா புதுசாக பார்க்குற மாதிரியே தான் அவங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அவங்க லைஃப்பை. அதுக்காக ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போய் ஒரு ஐலாண்டில் போயிட்டு நீங்கள் 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் போயிட்டு வாங்க நான் சொல்ல வரல. டெய்லிக்குமே இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா தான் இது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் உங்களால் மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கிற பொருளாதாரத்தை உங்களால் கரெக்டாக ஃபினான்ஷியலியும் கொண்டு போக முடியும். இதில் மறைச்சி வச்சு பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இதே நீ பேசுகிற இந்த தன்மையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு இங்கே என்ன உங்களுக்கு சொல்கிறாங்களோ அது கொஞ்சமாச்சும் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கனெக்ட் பண்ணி டாட்டை கனெக்ட் பண்ணியாவது பாருங்கள். ஒருத்தவங்க ஒரு மேரிட் லைஃப்பில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கெல்லாம் செழிப்பாக இருக்கவே முடியாது. தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மேரிட் லைஃப் நல்லா தான் இருக்கும். இல்லை அவங்க மாற்றிக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். எதனால் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க, எதனால் ஒரு சில பேர் டிவோர்ஸ் ஆகாமல் இல்லை செகண்ட் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஏன் வருது? அதுக்கப்புறம் அவங்க பொருளாதாரத்தில் முன்னாடி போயிருப்பாங்க. இது 2 பேருமே உட்காந்து பேசிக்க வேண்டிய ஒரு விஷயம், புரியுதா? இது ரொம்ப பொறுமையாக எல்லாமே பேசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னரை நீங்கள் தான் டியூன் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுகிற தன்மையை முதல்ல விட்டுட்டு பொறுமை வேணும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா எவ்வளோ பொறுமையாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலேயே பொறுமையை கடைப்பிடிச்சா தான் உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது உங்கள் லைஃப் நல்லா போகும். பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னாடி போவீங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட வைப்ரேஷன் நல்லா இருக்கும். உங்கள் சுற்றி உங்களோட குழந்தைங்களோடக்கையும் உங்களால் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்களே ஒரு பிரச்சனை தொங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு போய் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்குது.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நம்ம தான் மைண்டை கரெக்டாக ஃபீட் பண்ணி எஸ் அவங்க புதுசு தான், ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் தான் நான் சமைச்சு சாப்பிட்றேன், ஃபஸ்ட் டைம் தான் நான் அவன் கூட வெளியில் போகிறேன், ஃபஸ்ட் டைம் அவன் எனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருக்கான், ஃபஸ்ட் டைம் அவன் எனக்கு ஒரு கூலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ எவ்ரிதிங் நீங்கள் தான் உங்கள் மைண்டை ஃபீட் பண்ணுற ப்ரோக்ராம் நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரியாலிட்டியில் வரும். இவன் போர் அடிச்சிட்டான், இவன் போர் அடிச்சிட்டா அப்படின்னா அவன் என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு முன்னாடி யூ கல்டிவேட் த இன்ட்ரெஸ்ட் பிளாட்ஃபார்ம், புட் த பேஸ்மெண்ட் அண்ட் தென் ப்ரொசீட். சரியா? இதையும் உங்களுக்கு நான் ஒரு வேறு டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு பேஸாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அவங்களுக்கு போய் கொடுக்க முடியும். நீங்களே வந்துக்கிட்டு 2 பேர் சேர்ந்துலாம் பேச மாட்டீங்க, போட முடியாது, கரெக்டாக இருக்காது. இது ஒரு ஆடிட்டிப்பாக எடுத்துக்கோங்க. Sending you all love and light. Be grateful for the breath you have. இன்னும் மூச்சு உங்ககிட்ட தான் இருக்குது. அது மிக 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 பெரிய சொத்து. இன்னும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லை. நமோ ஹிமாலயா.